ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 29. சிற்றம் சிறுகாலே. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனிடத்தில் எங்களுக்கு நீ கைங்கரியம் எனும் பறையை அருள வேண்டும் என்றும் நான் உனக்கு செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். சிற்றம் சிறுகாலே வந்துட்டை சேவித்து, கண்ணா, நாங்க எல்லாரும் அதிகாலையிலேயே எழுந்து உன்னை தேடி வந்திருக்கோம். வந்து உன்னை சேவிக்கின்றோம். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன் பொன் போன்ற திருவடி தாமரைகளை எதற்காக போற்றினோம் என்று சொல்கிறேன். கண்ணா, இதை கேள். பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து மாடுகளுக்கு வேண்டிய உணவை கொடுத்து அவைகள் உண்டு முடித்த பின்புதான் இடையர்களுக்கு திருப்தி. அதன் பிறகுதான் இடையர்கள் சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட இடையர்கள் குலத்தில் பிறந்த நீயும் எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுத்த பின்தான் நீயும் மகிழ வேண்டும். நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது என்று ஆண்டாள் கண்ணனை நிர்பந்திக்கிறாள். கண்ணன் பார்த்தார். ஆண்டாள் ஏதோ பறை வேண்டும் பறை வேண்டும் என்று கேட்கிறாளே, கொடுத்து விடுவோம் என்று பறை பேரி வாஜத்தை கண்ணன் கொடுத்தார். ஆண்டாளுக்கு கோபம் வந்தது. இற்றை பறை கொள்வான் அன்று காட் கோவிந்தா. இந்த பேரி வாத்தியத்தை வாங்கிக் கொள்ளவா நாங்கள் வந்தோம் கோவிந்தா என்று ஆண்டாள் கோபத்தோட கேட்டாள். அப்ப என்னதான் வேண்டும் என்று கண்ணன் கேட்கிறார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஆண்டாள் சொல்கிறாள். இன்றைக்கு மட்டும் கைங்கரியம் கொடுத்தால் போதாது. எற்றைக்கும் எல்லா காலங்களிலும் தடையின்றி நாங்கள் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். எல்லா காலத்திலும் உன்னோடு எங்களுக்கு இருக்கும் உறவு அழியவே அழியாது. உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்காகவே, உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரப்பாவாய். மற்ற ஆசைகள் எல்லாம் போக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். மற்ற ஆசைகள் என்றால் எது? பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் போது நாம் செய்யும் கைங்கரியத்தை நினைத்து நாமே ஆனந்தப்படக்கூடாது. நான் எவ்வளவு அழகா மாலை கட்டிருக்கேன், எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கேன் என்றெல்லாம் நம்மை நாமே மெச்சிக்கொண்டு ஆனந்தப்படுவது கூடாது. ஆண்டாள் இந்த ஆசையை தான் போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். நம் கைங்கரியமானது பகவானின் ஆனந்தத்திற்காக. அவர் ஆனந்தப்பட்டு சிரிப்பார். அவர் சிரிப்பை
நாம் ஆனந்தப்பட வேண்டும். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றைப்பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் மாற்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.